நெட்வொர்க் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இது 7வது வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஜென்ரலாக நீங்கள் ஏதாவது தொழில் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் தேவைப்படும். ட்ரைனிங் கொடுக்க, அது என்ன சொல்லுவாங்க, ட்ரைனிங் படிக்கிறது, ப்ராக்டிஸு அப்படிலாம் பண்ணுவாங்க. சரியா? நிறைய கம்பெனியில் உனக்கு தெரியலன்னா அங்கேருந்தே போயிருப்பா அப்படின்றோம். தெரிஞ்சால் மட்டும் எடுப்பான், எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்திருப்பான். பட் இங்கே மட்டும்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி உங்கள் கூட்டம், உங்கள் அப்ளைன், உங்கள் கம்பெனி எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணதுக்கு. ஸோ யாராவது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ட்ரைனிங் எனக்கு இல்லைன்னா நீங்கள் சும்மா வந்தால் போதும், உங்கள் கம்பெனியில் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சில கம்பெனி ட்ரைனிங் அந்தளவு இருக்காது. சில போர் அடித்து போய்ட்டு அதே 1947 மாடலில் சுற்றுவாங்கன்னா அப்புறம் எனக்கு கால் வரும். அது ஒரு பக்கம் நிறைய பேருக்கு இது பிடிக்காது. அந்த கதைக்கு நான் போக வேண்டாம். பட்டு பெர்ஃபெக்டாக ட்ரைனிங் எப்படி எடுக்கணும், ட்ரைனிங் எப்படி பண்ணணும், எனக்கு ட்ரைனிங் எடுத்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா அந்த தொழில் பெஸ்ட் தொழில். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்ப்போம். நீங்கள் வேலை பார்க்குற யாருக்காவது என் மேனேஜரை என்ன சம்பாதிச்சு காட்டணும், அவனுக்கு மேலே நான் போகணும், அவனை அப்படி சம்பாதிக்கணும்னா உங்கள் கம்பெனிலாம் நடக்குது. ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கம்பெனி இருந்தால் ஓகே. இல்லைன்னா அவன் சொந்தக்காரன், அவன் ஃப்ரெண்டு, அவனுக்கு தெரிஞ்சவன், அவனுக்கு ஜாலரை அடித்தான், அவனை தான் வச்சுருப்பான். சில கம்பெனியில் நல்ல டேலண்ட் எல்லாம் வச்சுருக்கலாம். பட் டேலண்ட்னா அந்த மேனேஜர் ஒருத்தர் வைக்க முடியும் இல்லையா? 10 மேனேஜர் வைக்க முடியாது. அதாவது இன்றைக்கி ஒருத்தன் பியூனை சேர்ந்தா நாளைக்கு அவன் மேனேஜருக்கு மேலே போயிட்டான், அப்படி போமா? இல்லை, 25 வருஷம் ஆனாலும் ஒரு பியூனாக தான் இருப்பார். கொஞ்சம் மேலே போயிருப்பார், அவ்வளோதான். பட் கம்பெனி சிஓலாம் ஆக முடியாது, கம்பெனி அவங்க மாதிரி சம்பாதிக்க முடியாது. இருக்கலாம், ரொம்ப ரேர் கேஸ். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் மேனேஜரை விட உங்களோட ஆஃபீஸர், உங்களுக்கு யார் ஹெட், அவரோட மேலே போகணுமா? போகலாம். எங்கே போகலாம்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போகலாம். யாருக்காவது இந்த மாதிரி என்னோடய டாப் லைனோட நான் மேலே போகணும் அப்படின்னா போகலாம். அவர் தூங்கிட்டாருன்னா போகலாம். இல்லைன்னா அவரு சும்மா இருப்பார், அவரும் போயிட்டு தான் இருப்பார். ஸோ இந்த மாதிரி யாருக்காவது லைஃப்பில் படுபயங்கரமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டில் மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவ் கூட்டம் கிடைக்கும். நான் எப்போவுமே எங்கிட்டையும் ட்ரெயினில் சொல்லுவேன், போகிற இடம்லாம் உங்களுக்கு கூட்டமாக பாசிட்டிவ். என்ன நடந்தால் வெரி குட் சார், இது ஒன்றும் பிரச்சனை சார், அப்போ இதில் ஒரு நல்லது இருக்கா சார், இது ஒரு நல்லது, எதை எடுத்தாலும் பாசிட்டிவாக இருப்பாங்க. எங்கேருந்து எப்படி தப்பிச்சு எவ்வளோ கஷ்டப்படாத வந்துடுவாங்க. சோத்துக்கு இருக்கா, குளிக்க இடம் இருக்கா, சாப்பிட இடம் இருக்கா, ட்ரைனிங்காக வந்துடுவான், அட்டன் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. என்ன நடந்தாலும் சரி லைஃபுக்குள்ள பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. நான் யாருக்கூட சொல்லியிருக்கேன், இந்த மதுரையில் என்ன நிறைய ஃபஸ்ட் டைம் நான் லைவ் மீட்டிங் வைக்க யூடியூப்க்கு அப்புறம் அப்படின்னோடனே நிறைய பேர் நீ பார்க்கணுன்னு வந்தாங்க. பட் அவங்களும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கிடையாது, அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணதே கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியாது. அவங்க வந்தாங்க, இந்த கூட்டத்தை பற்றி அப்பா அந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சு அதுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இந்த கூட்டம் என்ன சார் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது? நான் சொன்னேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூட்டமே அப்படிதான், இது எப்பவும் பாசிட்டிவாக இருக்கும். எங்கேயும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா இதுலேயும் நல்ல விஷயத்தையும் எடுத்து விடாங்க, கெட்ட விஷயத்தை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. யாருக்காவது இந்த மாதிரி பாசிட்டிவ் கூட்டம் வேணும், நீ சம்பாதிக்க போல அது இல்லை, அதெல்லாம் பொழுதுக்கு போடு, ஆனால் பாசிட்டிவ் கூட்டம் எல்லாரும் நல்லதாக பேசுவாங்க. அந்த மாதிரி இங்கே நிறைய தருதலுக்கு ஏற்படும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் கூட்டத்தில் நிறைய அப்படி தான் இருக்கும். மற்றவெல்லாம் பாருங்கள், ஆஃபீஸ் போனால் அவனை இழுக்கிறது இவனை இழுக்கிறது இதே வேலையாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணுமா? பாசிட்டிவ் கூட்டத்துக்கு எடுக்கணுமா? அந்த மாதிரி ஆளுகளுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணலாம். அதை தவிர நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன், இது படிக்கிறதுக்கு, லேர்னிங், ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி தீயா அழிகிற கூட்டம் இருக்குது தெரியுமா? இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கும். ட்ரைனிங்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுத்து படிக்கணும், ஏன்னா இதுதான் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு ஒரு பக்கம் நான் நிறைய பேர் மீட் பண்ணும்போது வீடியோ பார்த்தாங்கன்னா அதுதான் வாழ்க்கைன்னு வீடியோ பார்க்காங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பசி, இந்த மாதிரி ஒரு படிக்கிறதுக்கு ஒரு பசி இல்லையா? எந்த ஒரு இண்டஸ்ட்ரி படிக்கிறதுக்கு அலையுதோ அந்த இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் போகும். ரிசர்ச், படிக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் யாருக்காவது நிறைய விஷயம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் படிக்கணும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணலாம். நிறைய கம்பெனியில் ஜானன்னு புக்ஸை கொடுப்பாங்க, 4-5 புக்ஸை கொடுத்து படி அப்படிம்பாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் அட்டன் பண்ணது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த எல்லாமே படிப்பு. யாருக்காவது அந்த படிப்பு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டபக்குன்னு ஒட்டினது காரணம் நான் படிக்கிறதும்
இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டில் படிப்பு ரொம்ப முக்கியம், ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் எனக்கு டபக்குன்னு ஒட்டிக்கிட்டுன்னு நினைக்கிறேன். ட்ரைனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து ஒவ்வொரு லெவல்லையும் ட்ரெயின் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாது நீங்கள் எப்படியாப்பட்ட கம்பெனியில் இருக்கீங்கன்னா, கம்பெனினா ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அதாவது ஜாயின் பண்ணோன்னு அவங்களுக்கு அந்த ட்ரைனிங், அப்புறம் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அந்த ட்ரைனிங், இவங்களுக்கெல்லாம் அந்த ட்ரைனிங், அப்படின்னு அந்த ட்ரைனிங் கரெக்டாக போடும். அது ஒரு பெரிய சிஸ்டமே இருக்குது. அதே மாதிரி இந்த சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னா அந்த சிஸ்டத்தை கரெக்டாக சொல்லிக் கொடுக்காங்களா, அது எகைன் அந்த சொல்லிக் கொடுத்த சிஸ்டத்துக்கு அப்புறம் யாருக்காவது ப்ராஃபிட் வருதா, அவங்களால ஜெயிக்க முடியுதா, அது தடங்களை தாண்டி வந்திருக்காங்களா, அது ஒரு பக்கம். ஒரு நல்ல ஃபீலிங் வச்சு கதை நடக்காது. அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் வரணும். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ரெகுலராக உண்டு. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த எல்லா லெவலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போகணுமா அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்கள் கூடையை கையை பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் கூப்பிட்டு போய்ட்டு கால் பண்ணு, அப்புறம் க்ளோஸ் பண்ண முடியாது, நான் வரேன், இப்படி எங்கே வருவான் சொல்லுங்கள்? மேனேஜர் கூட அவன் சொல்லிக் கொடுத்தா ஒரு தடவை முடியாத அவனுக்கு அப்படிமா. ஏன்னா நீ சம்பாதிக்கிறது அவனுக்கு எந்த சம்மந்தம் இருக்காது. அவன் வேலை செஞ்சது அவனுக்கு சம்பளம். நமக்கு அப்படி கிடையாது. நான் சம்பாதிச்சது அவனுக்கு சம்பளம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளே நுழைஞ்சு தன்னாலேயே ஜெயிக்க ஆரம்பிச்சிடணும். நான் சொல்கிறது எல்லாமே அப்படியே நடக்குங்கன்னு இல்லை. கேனையும் குணையும் கிடைப்பான். சில கம்பெனியில் அவன் பிரச்சனை இல்லாமல் இருப்பான். சில சிஸ்டத்தில் நீங்கள் அவங்க டவுன்லைனில் வர்றதுனால உங்களை துரத்தி விட்ருவாங்க. அப்படி அது வேறு இருக்குது. பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு ஸ்டெப் அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணதும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ட்ரைனிங் இந்த விஷயனால இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். அடுத்த 8வது வீடியோவில் இன்னொரு விஷயங்களோட சந்திப்போம். யாரெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு.